அன்பான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பெரும்பாலும் இந்த பாரம்பரிய திருச்சபைகளில் கொடுக்கப்படக்கூடிய இந்த குழந்தை ஞானஸ்நானம் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு அந்த திருச்சபையை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் நான் இதில் பாரம்பரிய திருச்சபைகள் அப்படின்னு சொல்லி நான் பேசின உடனே இந்த மாதிரியான இந்த ஞானஸ்நானத்தினால வெறுமனே இந்த சிஎஸ்ஐ மாதிரியான பாரம்பரிய திருச்சபைகள் மட்டும்தான் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஓவராலாக ப்ராடாக நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த ரட்சிக்கப்படாத நபர்களை ஞானஸ்நானம் கொடுக்குற ஒரு விஷயம். அதாவது இதை பார்த்திங்கன்னா தென்னிந்திய திருச்சபை மாதிரியான பாரம்பரிய திருச்சபைகளில் குழந்தை ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்கன்னா கொடுத்துட்றாங்க. வேறு ஒரு சில ஆவிக்குரிய சபைகள் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடிய பல சபைகளும் கூட பல நபர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க உண்மையாகவே அவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் ரொம்ப அவசரமாக அவங்கள தங்களோட சர்ச்சில் ஒரு மெம்பரை ஆக்கிடணும், ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்து போட்டுட்டோம்னா பேசாமல் நம்ம சர்ச்சில் கிடப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவும் என்ன செஞ்சிடறாங்கன்னா அவசரமாக அந்த ஞானஸ்நானத்தை கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுப்பது திருச்சபைகளில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். ரைட். வேதாகமத்தில் நம்ம ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனேயே நமக்கு பார்த்திங்கன்னா குழந்தை ஞானஸ்நானம் சரியா, அல்லது முழுக்கு ஞானஸ்நானம் சரியா, தெளிப்பு ஞானஸ்நானம் சரியா அப்படின்னு சொல்லி இந்த ஞானஸ்நான முறைகளை பற்றி தான் என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது வேதாகமத்தில் ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் இருக்குது. வேதாகமம் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்தை பற்றி மட்டும்தான் பேசுது. வேறு எந்த விதத்திலும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா நம்ம ஞானஸ்நானம் பெற முடியாது. அப்போ வேதாகமம் சொல்லக்கூடிய ஞானஸ்நானம் என்ன அப்படின்னா, ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர், ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர், நான் ஏற்கனவே அதை பற்றி முன்னாடி பேசியிருக்கிறேன். அந்த நபர் அவருக்கு உள்ளான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத திருச்சபைக்கு அறிவிப்பதற்காக, திருச்சபை மூப்பர்களுக்கும் திருச்சபை விசுவாசிகளுக்கும் வெளிப்படையாக அறிவிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகாக இதுக்கு இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சுருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு வடமொழி வார்த்தை தான். ஆனாலும் இதில் ஒரு நல்ல ஒரு ஆழமான மீனிங் இருக்குது. ஞான ஸ்நானம், ஞானம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அறிவு அப்படிங்கிறது அந்த மாதிரியான அர்த்தம். ஸ்நானம் அப்படிங்கிறது குளிக்கிறது அப்படிங்கிற மீனிங். ஸோ ஞானம் பெற்ற பிறகு எடுக்கக்கூடிய ஸ்நானம். இப்போ ஞான ஸ்நானம் அப்படின்னாலே ஞானம் பெற்ற பிறகு, இந்த இடத்துல ஞானம் என்று குறிப்பிடப்படுறது எது அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பை, கடவுளை குறித்த உண்மையான அறிவு, உண்மையான கடவுள் யார், உண்மையான ரட்சகர் யார் அப்படிங்கிறத புரிந்து கொள்வது தான் ஞானம். அந்த ஞானத்தை பெற்ற பிறகு பெறக்கூடிய ஒரு ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கிறாங்க. தமிழில் நம்ம சுத்த தமிழில் பார்த்தோம் அப்படின்னா திருமுழுக்கு அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பல நேரங்களில் இந்த மாதிரி வேதாகமம் ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லுது. ஆனால் நம்முடைய திருச்சபைகள் பல்வேறு காரணங்களுக்காக ரட்சிக்கப்படாத நபர்களுக்கும் இந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கறதுக்கு வழிமுறைகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அதில் ரொம்ப காலமாக இதை தொடர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரம்பரிய திருச்சபைகள். இந்த பாரம்பரிய திருச்சபைகள் குழந்தை ஞானஸ்நானம் அப்படிங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் பிறந்த குழந்தைங்க 1 மாதம் 2 மாதமே ஆன குழந்தைங்கலேருந்து என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா முன்னால் கொண்டு போய் அந்த பிள்ளைங்களுக்கு தலையில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி போய் பண்ணிடுறாங்க. அந்த ஞானஸ்நானத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா பெயரும் வைப்பாங்க. நான் உங்கள்கிட்ட தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பிறந்த குழந்தைய நீங்கள் சர்ச்சுக்கு கொண்டு போகிறீங்க இல்லையா, கண்டிப்பாக கொண்டு போங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. உங்களுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு திருச்சபைக்கு முன்னால் கொண்டு போய் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், பேர் வைங்க, எல்லாம் பண்ணுங்கள். பட் ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வேறு என்ன பேர்னாலும் வச்சுக்கோங்க, ஓகேவா? பெயர் சூட்டும் விழா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, அல்லது குழந்தையை பிரதிஷ்டை செய்யும் விழா, அர்ப்பணிப்பு விழா, வாட் எவர் இட் இஸ், என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் ஒருபோதும் இந்த குழந்தைக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு ஞானஸ்நான ஆராதனைன்னு சொல்லி மட்டும் அதுக்கு நீங்கள் பெயர் வைக்கவே முடியாது. ஏன்னா முழுக்க வேதாகமத்துக்கு வேதாகமத்துக்கு புறம்பான தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதில் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஞானஸ்நானம் கொடுக்கறதுனால உனக்கு என்ன பிரச்சனை, இந்த ஞானஸ்நானம் கொடுக்கறதுல என்ன தான் பிரச்சனை? இயேசு சொல்லியிருக்கிறாரு, சிறு குழந்தைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லலாம்.
இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்தில் சின்ன பிள்ளைங்களை வந்து அவங்க பக்கத்தில் வர்றதை சீடர்கள் தடுத்தாங்க. அவங்க பக்கத்தில் வரட்டும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரே தவிர, அது வந்து அவர் ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான ஒரு அதற்கு அவர் அனுமதி கொடுத்ததாக நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம வந்து அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சிறு பிள்ளைகள் ஆராதனைக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், சிறு பிள்ளைகள் திருச்சபைக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், திருச்சபைகளில் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுங்கள் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கலாமே தவிர, சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் பேப்டிசம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுக்க முடியாது. ரைட், ஓகேவா? இப்போ மெயினாக வந்து பிரச்சனையை பேசிடுறேன். இப்போ இந்த மாதிரி வந்து திருச்சபைகளில் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து இன்னும் அவங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் இன்னும் முழுசாக அவங்களுக்கு வளரலை. அவங்களால எந்த ஒரு முடிவும் இன்னும் எடுக்க முடியாத நிலை. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் அவங்களுக்கு ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்கள என்ன செஞ்சிடறோம், சர்ச்சில் வந்து உள்ளே சேர்த்து வச்சுக்கிறோம். இது தென்னிந்திய திருச்சபையில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்படியாவது நம்ம அந்த இவங்களை வந்து வெளியே விட்டுறக்கூடாது, நம்ம வந்து இவங்களை ஞானஸ்நானம் கொடுத்து வச்சுக்கிட்டோம்னா இவங்க நம்ம சர்ச்சிலே வந்து அதுக்கான ஒரு தந்திரமான ஒரு காரியம் மாதிரி தான் அது தெரியுது. ஏன்னா இது வந்து நமக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து அப்படியே வந்து பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு விஷயம். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து மார்ட்டின் லூத்தர் அந்த சீர்திருத்தம் ஏற்பட்டு வந்த பொழுது அதில் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க மாற்றினாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க மாற்றலை. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதை மாற்றுறதுக்கெலாம் நேரம் இல்லை ஆக்சுவலாக. ஓகேவா? அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவங்களால டச் பண்ண முடியல. அவங்களுடைய லைஃப் ஸ்பேனில் ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து ஒரு சில அடிப்படையான முக்கியமான விஷயங்களை மாற்றினாங்க. இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து திருச்சபையில் நடந்து கொண்டே வந்திருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த சீர்திருத்தத்தை நாம் கவனிக்காமல் இந்த சீர்திருத்தவாதிகளை நம்ம முக்கியத்துவப்படுத்தி அவங்க என்ன வந்து அந்த நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதை அப்படியே பிடிச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 500 வருஷம் தாண்டியாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நாம் அதே விஷயத்தை தான் பின்பற்றிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதாகமத்தை கவனமாக வாசிக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாது. இது என்ன பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னா, இப்போ வந்து திருச்சபைக்குள்ளே என்ன செஞ்சிடுறீங்க, எல்லாரையும் உள்ளே சேர்த்துடுறீங்க. ஆனால் திருச்சபையில் ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களைத்தான் சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இப்போ திருச்சபை அப்படிங்கிறது எல்லாரும் வரலாம் திருச்சபைக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாரும் வந்து திருச்சபையில் வந்து ஆராதனையில் கலந்து கொள்ளலாம், எல்லாரும் வரலாம். ஆனால் ஒரு திருச்சபையினுடைய முழுமையான ஒரு விசுவாசி, ஒரு அங்கத்தினர் அப்படிங்கிற ஒரு 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 முக்கியமான அந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படணும், ஒரு முழு அங்கத்தினர் அப்படிங்கிறது யார் கொடுக்கப்படணும்னா உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்கு தான் அது. அப்போது திருச்சபை அப்படிங்கிறது சும்மா எல்லாரும் வந்து அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா திருச்சபையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உண்மையான ஒரு திருச்சபையில் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் எல்லாவற்றையும் குறித்து நம்ம பேசும்போது ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நபர் வந்து அந்த திருச்சபையில் வந்து நம்ம இருந்து காலம் தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்கக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு வந்து உண்மையாக வந்து அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நபர்கள் திருச்சபையில் இருக்கணும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஞானஸ்நானங்கள் மூலமாக வந்து ரட்சிக்கப்படாத நபர்கள் வந்து திருச்சபையில் உள்ள வந்துடுறாங்களா, அடுத்தால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நபர்கள் அப்படியே வளர்கிறாங்க. அப்புறம் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு விஷயம் பண்ணுறீங்க. ரைட், ஓகே, சரி, அதுலையாவது கவனமாக ரட்சிக்கப்பட்ட நபர்களை பார்த்து ஃபில்டர் பண்ணுறாங்களான்னா அதுவும் கிடையாது. அதுவும் சும்மா ஒரு சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க வந்து ஃபுல் மெம்பருக்கு கொண்டு வந்துடுவீங்க. அதில் ரொம்ப நானும் தென்னிந்திய திருச்சபை பின்னணி சேர்ந்தேன் அப்படிங்கிறனால சொல்கிறேன். ஏன்னா நான் சந்தித்த ஒரு நகைச்சுவான சம்பவம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நானும் என்னுடைய கசின்ஸ் எல்லாருமா சேர்ந்து வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன் எடுத்தோம். இப்போ எடுக்கும்போது என்னுடைய கசின் வந்து அந்த கன்ஃபர்மேஷன் முடிஞ்சு அந்த கார்டு ஒன்று கையில் கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை விட பாருங்கள், எனக்கு வந்து ஓட்டர் ஐடி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தான். ஸோ அந்த மாதிரி தான் பல நேரங்களில் அந்த கன்ஃபர்மேஷன் பார்க்கப்படுது. நான் கன்ஃபர்மேஷன் எடுத்து எனக்கு வயசாச்சு, நான் அடுத்த முறை நான் சர்ச்சை எலெக்ஷனில் ஓட்டு போடலாம். இப்போ அது மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நபர்கள் கிறிஸ்துவை குறித்த ஒரு அறிவில்லாத நபர்கள், கிறிஸ்துவை குறித்த தெளிவான புரிதல் இல்லாத நபர்கள், கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காதவர்கள், இன்னும் சரி சிம்பிளான வார்த்தை சொல்கிறேன், குடிகாரங்க, ஓகேவா, மக்களை ஏமாத்துறவங்க, எப்படினாலும் ஏமாற்றி வந்து சம்பாதிக்கிறான்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள், ஓகேவா, ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் நாங்களும் சர்ச் மெம்பர் தான் அப்படின்னு சொல்லி வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த நிலை நிகழ்ந்ததுன்னா, நீங்கள் பிறந்து 3 மாதத்தில் கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்தீங்க இல்லையா, அந்த 3 மாதத்தில் ஒன்றும் தெரியாமல் இருந்த பாப்பாவாக இருந்த அந்த ஆள் தான் இன்றைக்கி ஒரு பெரிய குடிகாரனா, இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியா,
ஒரு மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கக்கூடிய நபர், அப்படிப்பட்ட ஆட்களாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இன்றைக்கி மாறி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நாங்களும் வந்து பாருங்கள் திருச்சபையினுடைய முழு அங்கத்தினர்களாக இருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன செய்கிறான், இதில் ஒரு சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, சர்ச்சில் எலெக்ஷன் நடக்குது, நம்மளும் மெம்பரில் போய் நிற்கலாமே. ஏன்னா மெம்பர்ஷிப்புக்கு வந்து வேதாகமும் மிக தெளிவாக திருச்சபையில் எப்படிப்பட்ட நபர்கள் வந்து மூப்பர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிக அழகாக வேதாகமத்திலே எழுதியிருக்குது. ஆனால் எத்தனை பாரம்பரிய திருச்சபைகளில் அதை பற்றி ஏதாவது ஒரு அக்கறை பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, என்ன குடிகாரனம் வேணாலும் இருக்கலாம், என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், என்ன அயோக்கியத்தனம் வேணாலும் பண்ணலாம், ஆனால் சர்ச் எலெக்ஷனில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நின்றுக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செஞ்சிடறாங்க, சர்ச் எலெக்ஷனில் வந்து நின்றுக்கிறாங்க, அந்த சர்ச்சில் ஒரு மெம்பர் ஆயிடுறாங்க, அந்த சர்ச்சில் அவள் ஒரு டிசி மெம்பராகவும் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி திருச்சபையினுடைய தலைமைத்துவ பொறுப்புகளில் இந்த மாதிரியான ஆட்கள் தான் என்ன செய்கிறாங்க, பல நபர்கள். ஏன்னா இவங்களுக்கு தான் பயங்கரமாக அரசியல் பண்ண தெரியுது. அப்போ இந்த மாதிரி பண பலத்தோடையும் அடியாட்கள் பலத்தோடையும் இந்த மாதிரியான இருக்கிற ஆட்கள் வந்து உலக பிரகாரமாக எப்படி அரசியல் நடக்கிறதோ அதே விதமான ஒரு அரசியலை திருச்சபைக்குள்ளாக நிகழ்த்துறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் அதுதான். அவன் பாரியா நான் எலெக்ஷனில் இருக்கேன், நான் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட நபர்கள் திருச்சபையினுடைய தலைமைத்துவங்கள் வந்து உட்காரும்போது அதுக்கப்புறம் திருச்சபையினுடைய இந்த முக்கியமான முடிவுகளை யார் எடுக்கிறா, இந்த மாதிரி கடவுளுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத ரட்சிக்கப்படவே படாத ஒரு கூட்டம் வந்து தலைமைத்துவங்கள் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஆட்கள் முடிவெடுக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி எலெக்ஷனோட அந்த பிரச்சனை முடியுமானா இல்லை. ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பேச்சு திறமை இருந்துட்டா போதும், 4 வார்த்தை பேச தெரிஞ்ச போதும் அந்த பையனை வந்து நம்ம அயர்வலாக்கிடலாம், அந்த பையனை வந்து ஊழியத்துக்கு நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட நபர்கள் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா ஒரு 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 குருவானவராக மாறிவிடுகிறார்கள். அந்த குருவானவராக இருந்து அப்படிப்பட்ட ஆட்கள் அந்த அதில் தலைமை பொறுப்புகளில் வந்து ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஷப் வரைக்கும் வராங்க. அப்போது பிஷப்பாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிஷப் அப்படி பண்ணுறாரு, இவரெல்லாம் ஒரு பிஷப் மாதிரியாக இருக்கிறாரு, பேர் தான் பிஷப், இந்த மாதிரியான வேலையெல்லாம் அந்த பிஷப் பண்ணுறாரு வைக்கிறாருன்னு சொல்லிட்டு பல தென்னிந்திய திருச்சபை மக்களுக்கு, இந்த மாதிரியான பாரம்பரிய திருச்சபை மக்களுக்கு பயங்கரமான ஒரு ஆதங்கம். என்னடா இவர் இப்படி வந்து ஒரு பிஷப்பாக இருந்துக்கிட்டு இப்படிலாம் செய்யலாமா வைக்கலாமான்னு சொல்லி எங்கே ஆரம்பிச்சிச்சு தெரியுமா அந்த இது? நீங்கள் அந்த பிஷப்பை வந்து 3 மாதம் இருக்கும்போது சின்ன பிள்ளையாக கொண்டு வந்து தலையில் தண்ணி ஊற்றி இவருக்கு நம்ம ஞானஸ்நானம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் திருச்சபை கொண்டு வந்தீங்க இல்லையா, அப்போது நிகழ்ந்தது. அப்போது நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மோசமான இந்த ப்ராக்டிஸ் வந்து திருச்சபைக்குள்ளாக கடவுள் பக்தியற்ற, கடவுளை உண்மையாக அறியாத, உண்மையிலே ரட்சிக்கப்படாத, கடவுளை குறித்து கடவுளுக்கு எந்த ஒரு அர்ப்பணமும் இல்லாத பெருங்கூட்டத்தை நாம் அவங்களுக்கு கிறிஸ்தவங்க அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தி நாம் உள்ளே போட்டிருக்கிறோம். இப்போ நாமளும் கிறிஸ்தவங்க தான் சொல்லி அவங்களே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம் ஒரு தவறான ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்திலே அறிந்து விசுவாசிக்க வேண்டிய விதத்திலே விசுவாசித்து சரியான விதத்தில் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வந்து திருச்சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்ட ஆட்கள் இல்லை. இவங்க எல்லாம் டிஃபால்ட்டாக உள்ள வந்த ஆட்கள். அப்போது பிரச்சனை அங்கே ஆரம்பிக்குது. அப்போ அங்கே பிரச்சனையை சரி பண்ணுறதை விட்டுப்புட்டு அவர் பிஷப் ஆனதுக்கப்புறம் நம்ம அவரை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா 5ல் விளையாதது 50ல் விளையுமா? விளையாது. இப்போ இதுதான் வந்து அடிப்படை பிரச்சனை. இதில் என்ன அப்படின்னா தென்னிந்திய திருச்சபைகள் வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து இந்த ஞானஸ்நானம் குழந்தை ஞானஸ்நானம், சிறுபிள்ளை ஞானஸ்நானம் அப்படிங்கிற விதத்தில் உள்ளே எடுத்துக்கிறாங்க. திருமணம் அப்படிங்கிற பேரில் என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா திருமணத்தில் வந்து அவங்க உண்மையிலே மாற்றம் இருக்குதா இல்லையானலாம் அதில் அது பாட்டுக்கு வந்து உள்ளே எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக வந்து உள்ளே வராங்க. அதே மாதிரி மற்ற சபைகளும் கூட நமக்கு ஆள் வேணும், வந்து ஒரு 2 வாரம் ஒருத்தர் வராங்கன்னா உடனே அவங்கள வந்து அவங்களுடைய ரட்சிப்பு அர்ப்பணிப்பெல்லாம் பற்றி எதுவுமே இது பண்ணாமல் உடனே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அவங்கள ஒரு பாப்டிசத்தை கொடுத்து உள்ளத்துக்கு போடுவோம்பியான்னு சொல்லி உள்ளத்துக்கு போட்டுடுறாங்க. இது எல்லாமே திருச்சபையை வந்து சீரழிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு மெய்ப்பனாக திருச்சபையை கவனமாக நடத்த வேண்டியது மெய்ப்பர்களுடைய பொறுப்பு. கவனமாக திருச்சபையை வந்து நடத்தணும். ஆனால் கவனக்குறைவாக இன்றைக்கி வந்து இப்படி இருக்கிறனால தான் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சபைகள் வந்து சீரழிந்த ஒரு நிலையில் வந்து காணப்படுது. ஸோ தென்னிந்திய திருச்சபையில் வந்து அந்த திருச்சபை மீண்டும் அது வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தணும். இது வந்து அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சபை இந்த குழந்தை ஞானஸ்நானத்தை கொடுக்கறத நிறுத்திட்டு நாம் வந்து எல்லாரும் திருச்சபைக்கு வரட்டும், ஆனால் உண்மையாகவே யார் கமிட்மெண்ட் எடுத்து உண்மையாகவே ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்கள என்ன செய்யலாம் அப்படின்னா நாம் வந்து அவங்கள உள்ளே எடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் நாம் வந்து திருச்சபை வேதாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அந்த விதமாக வந்து திருச்சபையை வந்து நாம் நடத்த முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில்
இந்த மாதிரியான பாரம்பரிய திருச்சபைகள் அப்படிங்கிறது சரியாகிறது அப்படிங்கிறது குதிரை கொம்பு தான். இப்போ எந்த ஒரு வேதாகமத்தை குறித்த அறிவும் இல்லாமல், எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இப்படி ஒரு பெருங்கூட்ட மக்கள் கிடக்கும்போது அப்படிப்பட்ட மக்களை வந்து ஏமாத்துறதுக்கும் ஒரு கூட்டம் கூடியிருது இல்லையா? ஊழியக்காரங்க அப்படிங்கிற பேரில் போலியான ஒரு கிறிஸ்தவ கூட்டம், இந்த போலியான ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போலித்தனமான ஒரு ஊழியத்தை பண்ணி பணத்தை பிரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு போலித்தனமான ஊழியக்கார கூட்டம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரிதாபமான யதார்த்த நிலையாக இருக்குது. அதனால் அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களே, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கவனமாக பாருங்கள். உண்மையாகவே கிறிஸ்துவை குறித்து அக்கறை உள்ள நபராக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, உண்மையாகவே நீங்கள் உங்களை ரட்சிப்பை குறித்தும் வேதாகமத்தை குறித்தும் கடவுளை குறித்தும் ஒரு கரிசனை உள்ள நபராக இருப்பீங்க அப்படின்னா, தயவு செய்து என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனித்து பாருங்கள். ஞானமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை கவனமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.